கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. நான் சென்னையில் இருக்கேன் சார். எனக்கு பேச அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார். இதுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். சரிங்களா, நான் மெட்ராஸில் இருக்கேன். என் பிள்ளை கீழே இருக்கவங்க சொன்னாங்க அங்கே நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கா. பிள்ளைய சேர்த்தேன் சார். நான் எந்த தப்பு வரல சார். என் பிள்ளைய படிக்க வைக்கிறத தவிர எனக்கு என் பிள்ளைல வேணும் சார். என் பிள்ளை உயிர் மட்டும் வேணும்னு பார்த்தா என் பிள்ளை அப்படியே படிக்கிறேன். 11th படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறேம்மா. இன்னைக்கு எக்ஸாம்மா எழுதிட்டு வந்து உன்னை சொல்லுதம்மான்னு சொன்னேன். சரி, அதுக்கு தான் ஃபோன் பண்ணப்போலன்னு காலைல எடுத்தேன் சார். ஒன்றுமே பதில் சொல்ல சார். ஒன்றுமே பதில் சொல்லாது அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் சார். அம்மா அம்மா அந்த 2 வாரத்தை தான் சார் சொன்னேன். அடுத்து இந்த காலையில் எப்போ கேட்பேன் அந்த பிள்ளைய எப்போ கேட்பேன் அந்த வார்த்தையை. எத்தனை பேர் இப்படி எடுத்தாலும் என் பிள்ளை வருமா சொல்லுங்களேன். நான் இதுக்கு பாஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்களேன், முடியல சார் என்னால். காஞ்சிபுரம் பாரதாசன் ஸ்கூலு. 10th சேர்த்தேன் சார். நல்ல மருத்துவம் இருந்துச்சு. இப்போ 11th படிக்கிறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கிறா சார். நான் ஜெயிலாம் படிப்பேம்மா, நல்ல மார்க் வாங்குவோம்மா. நான் சார் ஞாயிற்றுக்கிழமை பேசினேன் சார். எனக்கு கண்ணு வலிக்குமா, கொஞ்சம் கண்ணில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, டாக்டர்கிட்ட கூட்டி போய் சரி பண்ணுமா. நான் வெள்ளிக்கிழமை வரேன்னா போன திங்கக்கிழமை பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். ஸ்காலர்ஷிப் வந்திருக்கேன்னா சரிம்மான்னு போன திங்கக்கிழமை வந்து ஸ்காலர்ஷிப்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பண்ணேன் சார். இந்த வெள்ளிக்கிழமை இப்படியே சார் வரணும் சார். எனக்கு ரொம்ப முடியல சார். என் பிள்ளை வேணும் சார். என் பிள்ளை படுத்து கிடக்கிற மாதிரியே இருக்குது சார். ஒரே ஒரு வாட்டி எழுப்புங்க சார். நான் பேசிக்கிடுதேன். ஒரு வாட்டி எழுப்புங்களா எனக்கு என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கலாம் பரவாயில்ல. என் பொண்ணுக்கு நடந்தப்போ எந்த பிள்ளைக்கும் நடக்க வேணாண்ணா. அந்த ஸ்கூல் மேலே நானே சொல்கிறேன். அந்த ஸ்கூல் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என் ஹவுஸ் ஓனர் பொண்ணு படித்தான்னு சொல்லி தான் நான் சேர்த்தேன். ஆனால் என் பொண்ணு எப்படி இறந்தான்னு எனக்கே தெரில. அதுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட்டு எனக்கு தெரியும். இதில் எவன் மாட்டினாலும் சரி. பிடிஎம்எஸ் ஸ்கூலில் 11th படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ். எதுவுமே பதில் சொல்லலையே. ஸ்கூலில் எதுவுமே சொல்லலையே. ஸ்கூலில் ஆமாம் ஹாஸ்டலில் போர்டிங்கில் இருந்தா என்ன சொன்னாங்கன்னா 8 மணிக்கு கால் பண்ணும்போது உங்கள் பொண்ணு கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் நான் கூப்பிட்டு போகிறோம், தண்ணிலாம் தெளித்து கூப்பிட்டு போகிறோம் சொன்னாங்க. சரி, என் பொண்ணு ஐயோ இப்படி நடந்து போச்சே, காப்பாற்றிடுவானா, கடவுள் காப்பாற்றிடுவானா சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டிக்கிட்டு காரெல்லாம் பிடிச்சி வந்தேன். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு எனக்கே தெரில. ஸ்கூலில் தான் விசாரிக்கணும். நான் சொல்கிறேன், எவனையும் விடாதீங்க, விசாரிக்க சொல்லுங்கள். இப்போ என் பிள்ளைக்கு நடந்த போய் நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுல்ல. உண்மையாக பொய்யா நடக்கக்கூடாதுல்ல. அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை இந்த ஸ்கூலை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண சொல்லுங்க. மாட்டுவான், எவனாவது கண்டிப்பாக மாட்டுவான். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.